ஓகே. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றதோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் என்னென்ன ப்ராஜெக்ட் எப்படி டெவலப் பண்ண போகிறோம் பார்த்தாச்சு. அதுக்கான டாக்குமெண்டேஷனுக்கான ஒர்க் என்ன நீங்கள் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்டேஷன்ஸ்க்கு என்ன திங்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணணும், அதுக்கான ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. ஜஸ்ட் ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட் உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ணி காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இது ஜஸ்ட் சாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னன்னா டெபிக்டட் இமேஜஸ் பை ரிடில் அப்படின்னு ஒரு மொபைல் கேம் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இந்த ஸ்டூடெண்ட்டோட ப்ராஜெக்ட். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்றது எல்லாமே இன்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணனால அந்த பேஜஸ்லாம் உங்களுக்கு நான் ஷோ பண்ணலை. ஜஸ்ட் பாடி ஆஃப் த டாக்குமெண்ட் மட்டும், பாடி ஆஃப் த ப்ராஜெக்ட் ஒர்க் மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அப்ஸ்ட்ராக்ட். அப்ஸ்ட்ராக்டுக்கு அப்புறம் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 அப்படின்றது. ஸோ அந்த இன்ட்ரடக்ஷனில் அபவுட் த கேம் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி தான் இதுதான் சாப்டர் 2. சாப்டர் 1ன்றது இன்ட்ரோ, 2ன்றது சிஸ்டம் அனாலிசிஸ். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், இதே மாதிரி வேற என்ன கேம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது, அந்த கேமோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, ஸோ இந்த கேமில் நான் என்ன நியூவாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறேன், அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் அண்ட் ப்ரப்போஸ்டு சிஸ்டம் அப்படின்றது. அண்ட் தென் சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, என்ன சாஃப்ட்வேர், இப்போ ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ, இட்ஸ் என்எஃப், அது மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ரேமோட சைஸ்லேருந்து ஹார்ட் டிஸ்க்கு என்னென்ன உங்களுக்கு நீடட் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா. அண்ட் தென் லேப்டாப்பில் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க, எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது மொபைல் ஆண்ட்ராய்டு ஃபோனில் தான் பார்ப்பீங்க. ஸோ ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படின்றதும் ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ டிஸ்கிரிப்ஷன் இப்போ நீங்கள் ஜாவாவில் பண்ணுறதா இருந்தால் ஜாவா பற்றின டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். பைத்தான் அப்படின்னா பைத்தானுக்கான டிஸ்கிரிப்ஷன். இங்கே ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோன்றதுனால ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. சரிங்களா. ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டூல்ஸ், என்னென்ன டூல்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது, அதுக்கான பேசிக்ஸ் என்னன்றதை கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் இஸ் சிஸ்டம் டிசைன் அண்ட் மாடல் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ என்ன மாடியூல்ஸ், இதுதான் பிளாக் டயக்ராம், இதுதான் அவங்களோட கேமோட பிளாக் டயக்ராம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நான் சொன்னோம் இல்லையா. ஸோ இது ஒரு இமேஜ். அடுத்து ஆர்கிடெக்சரல் டயக்ராம், தென் டேட்டா ஃப்ளோ டயக்ராம். டிஎஃப்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃப்ளோ எங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு மெயின் ஆக்டிவிட்டியில் என்னென்ன இருக்குது, இப்போ செட்டிங்ஸ் அப்படின்னா செட்டிங்ஸ் இதெல்லாம் இருக்குது. இது ஒரு சாம்பிளுக்காக தான் உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். ஓகே. ஸோ மாடியூல்ஸில் 3 மாடியூல்ஸ் இருக்குது, ஈஸி, மீடியம், ஹார்ட். அப்புறம் ஒவ்வொரு மாடியூலுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும். ஸோ ஃபர்ஸ்ட் மாடியூலுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், மீடியம்னா என்ன எக்ஸ்ப்ளனேஷன், ஹார்ட் மாடியூல் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் டெஸ்டிங். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் டெஸ்டிங், அப்போ டெஸ்டிங்கான கோட் எல்லாமே அவங்க கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் ஒன் இஸ் சாப்டர் 5 இஸ் கன்க்ளூஷன் அண்ட் ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ தான் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனில் நான் டெவலப் பண்ண கேம் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ண கேமை டெவலப் பண்ணியாச்சு. இன் ஃபியூச்சர் இது ஒரு ஆஃப்லைன் கேம், ஸோ ஆன்லைன் கேமாக நான் அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த சாம்பிள் சோர்ஸ் கோடு. சரிங்களா. ஸோ உங்களோட என்டையர் ப்ராஜெக்டோட கோடையும் அவங்க மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்ஸ், ப்ராஜெக்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸ். ஸோ இதுதான் அவங்களோட கேம். மொபைல் ஓப்பன் பண்ணும்போது அவங்க கேம் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறத இங்கே மார்க் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. ஸோ ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லையும் மீடியம் லெவல்னால் எப்படி இருக்கும், ஸோ அங்கே 3x3 மேட்ரிக்ஸில் இருக்கும் மீடியம், ஈஸி லெவல். மீடியம் லெவல் அப்படிங்கிறது 4x4 மேட்ரிக்ஸ். அடுத்து ஹார்ட் லெவல்ன்றது 5x5 மேட்ரிக்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் அப்பெண்டிக்ஸ். லாஸ்ட் ஒன் இஸ் பிப்ளியோகிராஃபி. சரிங்களா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன பண்ணணும், இந்த ஃபார்மேட்டிங் அப்படின்றத பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட். இதை நீங்கள் உங்களோட ரெக்கார்டுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. இதே மாதிரி அனதர் டாக்குமெண்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மொபைல் அப்ளிகேஷன் கிடையாது, இது ஒரு அனாலிசிஸ், மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ண ஃபேக் நியூஸ் அனாலிசிஸ் யூசிங் மிஷின் லேர்னிங் அப்படின்ற ஒரு டைட்டிலில் ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ இங்கேயும் ஃபஸ்ட்டு கம்பெனி ப்ரொஃபைல், நான் சொன்னேன் இல்லையா, எந்த கம்பெனிக்கு பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோட சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத அவங்க அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து அப்ஸ்ட்ராக்ட்லேருந்து எல்லா விஷயமும் சேம் திங் தான், இங்கேயும் அதே மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா. சிஸ்டம் டிசைன் அண்ட் மாடல் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இங்கேயும் என்னோட இன்புட் டிசைன் என்ன, அவுட்புட் டிசைன் என்ன, என்னென்ன இன்புட் கொடுக்குறோம், என்ன அல்காரிதம்ஸ், நேவிஸ் பயாஸ் கிளாசிஃபையர், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் கிளாசிஃபையர். ஸோ என்னென்ன அல்காரிதம்ஸ் மிஷின் லேர்னிங் அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த அல்காரிதம்கான
டாக்குமெண்டேஷன் ஃபுல்லாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அட் லாஸ்ட் இங்கேயும் சாம்பிள் சோர்ஸ் கோடு, அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸ். இப்போ அவங்க டேட்டா செட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த டேட்டா செட்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த டேபிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க இங்கே மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ சாரி, ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, இந்த ஃபார்மட்டிங் அப்படின்னு சொல்கிற இடத்துல யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஃபார்மட்டிங் என்ன அப்படின்னா IEEE ஃபார்மட்டிங் அப்படின்னு ஒன்று கொடுப்போம். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உங்களோட டாக்குமெண்ட், ஸோ இதுதான் உங்கள் டாக்குமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்டோட சென்டர் ஹெட்டிங், சரிங்களா? இந்த சென்டர் அப்படிங்கிறது என்னது, எல்லா ஃபுல் டாக்குமெண்ட்டுமே ஃபாண்ட் எப்படி இருக்கணும்னா டைம்ஸ் நியூ ரோமன். சரிங்களா? டைம்ஸ் நியூ ரோமன் ஃபாண்ட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. அதோட ஹெட்டிங் வந்து 14. ஸோ எல்லா ஃபாண்ட்டுமே வந்து 12 அப்படின்ற சைஸில் தான் இருக்கணும். ஃபாண்ட்டோட சைஸ் அப்படின்னு ஹெட்டிங் வந்து 14, இந்த ஃபாண்ட்டோட சைஸ் அப்படின்றது 12 அப்படின்னு இருக்கணும். சரிங்களா? அடுத்து லைன் ஸ்பேசிங் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸோ லைன் ஸ்பேசிங் அப்படிங்கிறது நீங்கள் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 1.5 லைன் ஸ்பேசிங், இல்லைன்னா 2, உங்களுக்கு என்ன மார்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லைன் ஸ்பேசிங் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் ஃபுல் டாக்குமெண்ட்டும் should be in justified format. ஸோ நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ ஹெட்டிங் அப்படின்னா சென்டரில் கொடுத்துருப்பாங்க. சைடு ஹெட்டிங் அப்படின்னா இதே சைடு ஹெட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அது லெஃப்ட் ஜஸ்டிஃபைடாக இருக்கும், இல்லைனா சென்டர் ஹெட்டிங்னா சென்டரில் ஜஸ்டிஃபைடாக இருக்கும். பட் உள்ளே இருக்கிற கண்டென்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஜஸ்டிஃபை, சிம்பிளாக சொல்லணும்னா கண்ட்ரோல் J அப்படின்னு கொடுப்போம். ஸோ இந்த ஜஸ்டிஃபிகேஷனில் தான் இருக்கணும், லெஃப்ட் அண்ட் ரைட் ஜஸ்டிஃபிகேஷனில். அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், இப்போ நான் ஜஸ்டிஃபிகேஷனை எடுத்து விடுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட டாக்குமெண்ட். ஸோ இப்படி இருக்கக்கூடாது, இது ஜஸ்டிஃபிகேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜஸ்டிஃபை அப்படின்ற ஃபாண்ட்டில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் உங்களோட ஃபுல் டாக்குமெண்ட்டுமே இருக்கணும். ஓகே, அட் லாஸ்ட் இப்போ நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ளியோகிராஃபி பற்றி சொல்ல போகிறேன் நான். ஸோ பிப்ளியோகிராஃபி அப்படின்ற இடத்துல என்ன கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தோம், நீங்கள் உங்களுக்கான சோர்சஸ் எல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்கீங்க. இப்போ நான் அந்த ஃபேக் நியூஸ் அனாலிசிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபேக் நியூஸ் ரிலேட்டடாக நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணியிருப்பேன். இப்போ அதுக்கான சாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட ஒரு ஆர்டிக்கிள்னு எடுத்துக்கோங்க. இந்த ஆர்டிக்கிளை நான் ரெஃபரன்ஸில் காமிக்கணும். ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கிள் நான் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஆர்டிகிள்ஸையும் நான் ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் உங்களோட நீங்கள் ரெஃபர் பண்ணுற லிட்ரேச்சர் சர்வேக்காக உங்கள் ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதுதான் என்னோட ஆர்டிக்கிள் அப்படின்னா இதை எப்படி நான் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இங்கே ரெஃபரன்சஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸ்க்ரீனில் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெஃபரன்சஸ் செக்ஷனில் போய் இங்கே தான் ஃபார்மட் இருக்கு இல்லையா? ஸோ ஏபிஏ என்ன ஃபார்மட்டில் ரெஃபரன்ஸ் கொடுக்கணுமோ, இப்போ மேக்ஸிமம் நம்ம IEEE ஃபார்மட்டில் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து ஏபிஏ ஃபார்மட்லேயும் கொடுப்பாங்க. இப்போ நான் IEEE அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ எடுத்துட்டு IEEE ஃபார்மட்டில் தான் என்னோட பிப்ளியோகிராஃபி இருக்கணும் அப்படின்னு எடுத்துட்டு அண்ட் தென் மேனேஜ் சோர்சஸ்லாம் நான் இப்போ வரைக்கும் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. சரிங்களா? இப்போ நான் நியூவாக ஒரு ஆர்டிக்கிளை ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது என்னது, ஜேர்னல் ஆர்டிக்கிள் தான் இப்போ நான் பண்ண போகிறது. சரிங்களா? அது கான்ஃபரன்ஸ் ப்ரொசீடிங்கா, புக்கோட செக்ஷனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜேர்னல் ஆர்டிக்கிள் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஆத்தர் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஆத்தரோட நேம் என்ன, இதுதான். மொத்தம் 5 ஆத்தர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த 5 ஆத்தர்ஸையும் நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்து இந்த ஜேர்னலோட டைட்டில் என்ன, ஜேர்னல் கிடையாது, இந்த பேப்பரோட டைட்டில் என்ன, ஃபேக் நியூஸ் டிடெக்ஷன் யூசிங் மிஷின் லேர்னிங், இதே டைட்டிலையே நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். டைட்டில் இதுதான். ஜேர்னலோட நேம் என்ன, இதுதான் இந்த ஜேர்னலோட நேம், இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் ஜேர்னல் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, ஸோ இந்த ஜேர்னல் நேம் இங்கே நம்ம மார்க் பண்ணிடுறோம். தென் இயர் ஆஃப் பப்ளிகேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, டிசம்பர் 2020. சரிங்களா? ஸோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடுறோம். தென் பேஜஸ், நம்பர் ஆஃப் பேஜஸ் என்னன்னு இருக்கா, நம்பர் ஆஃப் பேஜஸ் கிடையாது, பேஜஸோட நான் மார்க் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ 2151 அந்த பேஜஸ்ல இருந்து லாஸ்ட் பேஜோடது 2154 வரைக்கும். ஸோ 2151 to 2154 இந்த 4 பேஜஸுமே இந்த
ஆர்டிக்கிளோடது அப்படிங்கிறத இங்கே மார்க் பண்ணிருக்கோம். அண்ட் தென் வால்யூம். வால்யூம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுதான் வால்யூம் 7 இஷ்யூ 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் 7 இஷ்யூ அப்படிங்கிறது 12 இப்படி கொடுத்துட்டு இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஓகே அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து அனதர் பேப்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னா அகெயின் நியூன்னு போயிட்டு இன்னொரு பேப்பர் ஆட் பண்ணணும். இப்போ நான் ஆட் பண்ணியாச்சா? ஸோ இந்த ஆட் பண்ண பேப்பருக்கான பிப்ளியோகிராஃபி இண்டெக்ஸ் எப்படி எனக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறது காமிக்குதா? ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், சரிங்களா? ரெஃபரன்ஸாக கொடுக்குறோமா, பிப்ளியோகிராஃபியாக கொடுக்குறோமா, என்ன மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த இன்சர்ட் பிப்ளியோகிராஃபியில் போய் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ IEEE கொடுத்தவங்க இந்த ஃபார்மெட்டில் வந்திருக்கு. இதே இது நான் APA ஃபார்மெட்டில் வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கே போய் நான் APAல கொடுக்கும்போது ரெண்டுக்கும் டிஃபர் ஆகுதா? ஸோ பிப்ளியோகிராஃபிலேயே அடுத்து ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது இது ரெஃபரன்ஸ் செக்ஷனில் வந்து. ஸோ இது நம்மளாவே ஒவ்வொரு தடவையும் போய் டைப் பண்ணக்கூடாது. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள முன்னாடி ஸ்கொயர் ப்ராக்கெட்ல 1 இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் தென் செகண்ட் நேம் அடுத்த பேப்பர் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த பேப்பருக்கு முன்னாடி இது பேப்பர் 2. ஸோ இந்த மாதிரி உங்களோட பிப்ளியோகிராஃபி அப்படிங்கிறது நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிருக்கோம். இந்த பேப்பர்லேயே பாருங்க, உங்களுக்கு தெரியும் பிப்ளியோகிராஃபி அப்படிங்கிறத எப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்களா? ஸோ ரெஃபரன்சஸ் அப்படிங்கிற இடத்துல இங்கே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, நம்பர் 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ரெஃபரன்ஸ் செக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு என்ன மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இதுக்குன்னு நிறைய டூல் இருக்குது. சரிங்களா? ஜொட்டாரோ, என் நோட் அப்படின்னு நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸ் இல்லாமல் உங்களோட MS வேர்டுலேயே, மைக்ரோசாஃப்ட் வேர்டுலேயே இந்த ரெஃபரன்ஸ்க்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இங்கேயே போய் நீங்கள் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அப்படின்றத இன்சர்ட் பண்ணிக்கலாம். டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த ரெஃபரன்ஸ் செக்ஷன் யூஸ் பண்ணியே உங்களால் அத்தனையும் மார்க் பண்ண முடியும். ஸோ அந்த டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் கொடுக்கும்போது எந்த பேஜில் அந்த ஃபிகர் இருக்கோ அந்த பேஜஸ் அது மார்க் பண்ணி காமிச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான சாம்பிள் ஃபார்மட். ஸோ ஐ ஹோப் தி செஷன் இஸ் ரியலி யூஸ்ஃபுல் டு யூ. உங்களுக்கு கொஞ்சமாவது ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத பற்றி என்னன்னு தெரியல அளவுக்கு ஓரளவுக்காவது நாலேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ரியலி இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதுக்கான ஃபீட்பேக் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகைன் ஐ தேங்க் MV Muthia Government College for Women, Dindikal, and Dr. Ramasamy sir for giving me this wonderful opportunity. Thank you, Ananda. Thank you so much.